என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேச கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $62,843 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஒன்று வரைஞ்சிருப்பேன். ஸோ அந்த டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,000லேருந்து 59,500 ஓகேங்களா. இதுதான் ஒரு டிமாண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருப்பேன். ஸோ திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ திங்கக்கிழமை கேண்டல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா அக்ரெசிவாக ப்ரைஸு கீழே வந்துட்டு அக்ரெசிவாக புஷ் பண்ணி மேலே வந்தது. ஸோ எதனால் இந்த லெவலுக்கு அக்ரெசிவ் மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஓகேங்களா. ஸோ இந்த 3 நாள் நம்மளுக்கு வந்து லீவு ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நல்ல வால்டிலிட்டியோட ப்ரைஸ் வந்தது ஓகேங்களா. ஸோ கீழே வந்தவன் டிமாண்டு பக்கத்தில் வந்துட்டு திரும்பி மேலே போயிட்டான் ஓகேங்களா. ஸோ டிமாண்டை டச் பண்ணல, டிமாண்டு பக்கத்தில் வந்து திரும்பி மேலே போயிட்டான் சரிங்களா. ஸோ இந்த டிமாண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டச் ஆகலை. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஒருவேளை ப்ரைஸை நம்மளுக்கு இங்கேருந்தே மேலே போகிறான்னா ஸோ 65,000க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 65,000க்கும் ப்ரைஸு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கேருந்தே மேலே போகிறான்னா ஓகேங்களா. ஸோ அது 65,000 அந்த ரேஞ்சு ஓகேங்களா. ஸோ 65,000 இல்லை அதுக்கு மேலே அந்த ரேஞ்சுக்கும் ப்ரைஸு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டல் பாருங்கள். ஸோ வீக்லி கேண்டல் டில் நவ் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக இருக்குது. பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது புல்லிஷ் கேண்டலாக மாறத்துக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 65,000க்கும் எப்போ போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி 65,000 இன்னைக்கு ஈவினிங், அதாவது இன்னைக்கு கேண்டல் க்ளோசிங்குள்ளே, அதாவது இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் நல்லா அக்ரெசிவாக புஷ் ஆகி இன்னைக்குள்ளே மார்க்கெட் வந்து 65,000க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு இந்த 63,700 பிரேக் பண்ணி ஒரு 4 ஹவரில் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஸோ 63,700 பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 65,000க்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஹை ப்ராபிலிட்டி இருக்குது. அதாவது 65,000ன்றது ரவுண்டு ஃபிகரு. ஸோ 65,900, 850 எல்லாம் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மேலே போகல கீழே வந்துட்டானா கண்டிப்பாக இந்த டிமாண்டில் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே கீழே வந்து டேப் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு நம்மளுக்கு 65,000 கிடையாது, அதுக்கும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் 67,000க்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த டிமாண்டை டேப் பண்ணாமல் டேரெக்டாக போகிறான்னா இந்த 65,000 இந்த ஏரியாவுக்கு போயிட்டு மார்க்கெட்டிங்கே பெரிய கன்சல்டேஷனில் இருந்துடும் ஓகேங்களா. பெரிய கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்துடும் சரிங்களா. அது வந்து எப்படின்னா இந்த வீக் கேண்டல் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இந்த 65,000 சில்லற ஓகேங்களா. இந்த ஏரியாவில் ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருவாங்க. க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த வாரம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா. ஸோ திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அகெயின் மார்க்கெட் ஒரு பெருசாக கீழே தள்ளி இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மேலே தூக்குவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி தூக்குற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTC வந்து 70 இல்லை அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை BTC நம்மளுக்கு இங்கேருந்து, அதாவது அடுத்த வார கேண்டல் வந்து நம்மளுக்கு இங்கே இருந்ததுன்னா இந்த இடத்துலேருந்து கீழே வராமல் மேலே போனான்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 67 இல்லை 68 இந்த ரேஞ்சிலேருந்து பெருசாக கீழே வந்துடுவோம் சரிங்களா. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 65,100, 65,200, 65,500 ஓகேங்களா. இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்தால் இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகும். இதே 67, 68க்கு மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகாது, பிரேக் டவுன் ஆகிடும் ஓகேங்களா. இந்த 67,500 இந்த ரெசிஸ்டன்ட் வைக்கதான் இந்த டிமாண்டு வேலிடு சரிங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட்குள்ளே இறங்குற வைக்கதான் இந்த டிமாண்ட் வேலிடு. இது ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா சப்ளை செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க சரிங்களா. ஸோ அதனால் இதுக்குள்ளே எங்கே வந்தாலும் மார்க்கெட் இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணிட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது ஓகேங்களா.
ஸோ ரைட் ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கேண்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மேபி நம்மளுக்கு 65 தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வந்து 4 ஹவர் கேண்டலோட அப்டேட் வந்து என்னோட டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே இன்னும் ஓன் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நீங்களும் அதில் ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.